சென்றால் யார் என்று சந்திப்பேன். என் அக்கா மகளோடு சல்லாசமாக ஆடி பாடிக்கொண்டு விடக்கூடாது வைக்கலாமா நம்முடைய காதல் எடுத்து சொல்லி திருமணத்துக்கு உண்டான சம்மதத்தை வாங்க வேண்டும். நான் அப்படியே முடிக்கிறேங்க. எனக்கு தந்தை பத்தி எனக்கு பயமே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் என்னுடைய தந்தை எனக்கு தாராளமா செஞ்சு வைப்பாரு. அப்படியா? ஆமா. சரி சென்று வா. காதலுக்கு எடுத்து சொல்லி சம்மதத்தை வாங்கிட்டு வரேன். நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல காத்து கொண்டு இருப்பேன் உங்களுக்காக. அவ்வளவுதான். ஆமாங்க. தாராளமாக நான் வந்து சேர்ந்து விடுகிறேன். நான் முன்னாடியே சீக்கிரமா வந்துருவேன். புறப்படுங்க போகலாம். சந்திக்கிறேன் அவன் சந்தித்தால் தானே புறப்படப்பட்டு எங்க சென்று வருகிறாய்? மலர்வனை போயிட்டு சுத்தி மலர்வனை ஏன் போவாங்க? மலர்களை சுற்றி பார்ப்பதற்காக மலர்வனை சுற்றி பார்த்திருக்காய். ஆமா. பிறகு யாரோ ஒரு பெண்ணிடம் இருப்பதாக பார்த்தேன். பார்த்து விட்டீங்களா? யார தப்பல்? அந்த பெண் யார் தெரியுமா? யாரும் கிடையாது. நாட்டு இளவரசி. ஆமா வேல்வெளி. ஆமா வேல்வெளிதான். அன்று உன் தங்கையை தொட்டு எட்டு உதைத்தார். மதி கட்டவனே, என்ன ஆனவனா? நாட்டு இளவரசி காதலிக்கிறாயோ? உடம்பில் உயிர் இருக்க படுபாவி இளவரசி நான் காலத்தை உனக்கு என்னடா? இரு மனமும் ஒருமனமாகிவிட்டது. அடுத்தது திருமணம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்து மடையா
என்று தெரியாமல் எடா குடும்பம் வச்சுட்டான். ஆணவத்தில் எட்டு உரைத்தான். இந்த ஆளவந்தனை தொட்டான் அவன் கெட்டான். அவன் கெட்டான். விடக்கூடாது. நான் சொல்வதை போல செய்ய முடியும். ஆகட்டும். காலில் வேல் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். இருந்தாலும் என்னுடைய தாயிடத்தில் சென்று சொல்ல வேண்டும் அல்லவா? திருமணத்திற்கு கொண்ட சம்மதத்தை வாங்க வேண்டும். என் மகன் போனவன் இன்னும் வரவே இல்லையே. என்னாச்சு ஏதாச்சு ஒண்ணுமே புரியலையே. சரி சரி என்னடா ரத்தம் வருது? என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே. ராஜா, என்னடா ரத்தம் இப்படி வருது? என்னாச்சுன்னு தெரியலையே. என்னடா நடந்தது? ஏன்டா ரத்தம் வருது? ஒண்ணும் இல்லம்மா. நான் சொல்றதை கேளுங்கம்மா. கதிரவா, நீ எதோ மறைக்கிற. சொல்றா உண்மையா? யாருமே தெரியலம்மா. யாரோ அடிச்சுட்டாங்கம்மா. அடிச்சிட்டாங்களா? ஆமா. என்னடா சொல்ற? உன்னை ஏன்டா அடிச்சாங்க? தப்பு செய்தாலும் யாரும் அடிக்க மாட்டாங்க. நீ ஏதோ தப்பு செய்திருக்கிற. ஒழுங்கா சொல்லு, மறைக்காம சொல்லு. என்ன நடந்தது? ஆத்து பக்கமா போனோமா. ஆத்துல நாட்டு இளவரசி குளிக்க போயிருக்காங்க. தவறி ஆத்துல விழுந்து அடிச்சிட்டு போனாங்க. அவங்கள போய் காப்பாத்தணுமா. காப்பாத்துறேன். ஆமா. இது நல்ல தண்டனை செய்திருக்கிற. அதுக்கு என்னடா? தொட்டு காப்பாத்ததுனால அந்த இளவரசி எங்களை விரும்புறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. மனந்தால் உள்ளதால் மனது கொள்வேன் என்னன்னா மறந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ என்னடா சொன்ன? நான் எவ்வளவோ அடித்து சொன்னேன். அவங்க கேட்கலம்மா. வாழ்ந்தா உங்களோடதான் இல்லைன்னா இறந்துடுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அட பாவி, முடியாம என்னடா வார்த்தை சொல்ற? இருவரும் உயிருக்குள்ள காதலிக்கிறீங்களா? அட பாவி, அவங்க யாரு? ஒரு நாட்டு மன்னரு. நாம யாரு? ஒரு ஏழை. நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருமா? எவ்வளவு அடித்து சொன்னமா. ராஜா, சொல்லு வார்த்தை கேளுடா. நம்மளுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது. நம்மள உயிரோட விட மாட்டாங்க. ராஜா, அந்த பெண்ணை மறந்துடுறா. மறந்து விட வேண்டுமா? ஆமா. என்ன? இரு மனமும் வருவனதாகி விட்டது. அந்த பெண்ணை என்னால் மறக்க முடியாதம்மா. மறக்க முடியாது. மறக்க முடியாதா? முடியாதம்மா. என்னடா வார்த்தை சொல்ற? டேய், இவ்வளவு தூரம் நான் எடுத்து சொல்றேன். என்னால அந்த பெண்ணை மறக்க முடியாதுன்னு சொல்றியே. இது தாய் சொல்றதை கேளுடா. வேண்டாம்டா, பெரிய எடுத்து பொல்லாப்பு நமக்கு தேவையில்லை. ராஜா, மறந்துடுறாத பொண்ண. மறக்க முடியாதம்மா. மறக்க- அந்த பெண்ணை தான் மறந்து கொள்வேனம்மா. மறக்க முடியாது. மறக்க முடியாது. இதான உத்திருப்பு. ஆமாம்மா. அட பாவி, ஒரு பெத்த தாயி இவ்வளவு தூரம் நான் மன்றாடி கேட்கிறேன். அந்த பெண்ணை மறக்க முடியாதுன்னு சொல்றியே. உனக்கு இந்த தாய் வேண்டுமா? ஆமா. இல்ல அந்த தார வேண்டுமா? ஆமா. உனக்கு தாய் வேண்டுமா? 10 மாதம் முன்னிலே சுமந்து பெற்றெடுத்த தாய் வேண்டுமா அல்லது அந்த தார வேண்டும் என்று கேட்டால் தாய்க்கு பின் தாரம்மா தாரம். தாய்க்கு பின் தாரம்மா தாரம். பெற்றெடுக்கிறாள். தாய்க்கு நிகர் ஈடு எதுவுமே கிடையாதம்மா. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா? எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அம்மா. பெற்றெடுத்த தாயை வாங்க முடியுமா? அப்பேற்பட்ட தெய்வக்கு சமமான தாயை வேண்டுமா? தார வேண்டுமான்னு கேட்கிறீங்களே அம்மா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தால் வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உறவு ஒன்னே தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்னே தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதன்று யாரிடா?
பாட்டு பசி மரம்பா இளவட்டான பின்னும் என்ன செஞ்சு குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொண்டு மகிழ்ந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலாவை பிடிக்க வைப்பா விரல் நகம் கடிப்பா பிள்ளை எச்சு சோறு திருப்பா பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் திருவிடுவா பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் திருவிடுவா உன்னையும் என்னையும் படைச்சதங்கு யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முளைத்தா மண்ணுக்கு அது பிரசவந்தான் என்ன பேர துடி துடிச்சா கண்ணுக்கு அது போகம் வந்தா சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுத்தும் பூமி அம்மா பெற்றெடுத்த பிள்ளைய சுற்றி பெற்றுக்கொள்ளும் தாய்மையம்மா கர்ப்பத்தில் சுமந்த என்னை நுட்பமா தொட்டி ரசிப்பா வேதையாய் அவள் இருப்பா வேதையாய் என்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி எனக்கு அன்னை மடிதா சொர்க்கம் இருக்கு என்ன வேண்டும் இனி எனக்கு அன்னை மடிதா சொர்க்கம் இருக்கு உன்னையும் என்னையும் படைத்ததென்று யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஆராரிரோ 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 ஆராரிரோ. தார வேண்டும் என்று கேட்டால் தாய்க்கு பின் தாரம்மா தாரம் இந்த தாய் தானம்மா வேண்டும் தாய் தானம்மா வேண்டும். நான் இதே இடத்திற்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன் அம்மா. நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டு வந்துடுறோமா அதை மட்டும் விடைக்கு விடுங்களாம்மா. ஆகட்டும்பா போயிட்டு சொல்லிட்டு சீக்கிரமா வந்துரு. அம்மா தங்கச்சி அம்மா தண்ணிக்கு போறவன் இன்னும் வரவே இல்லடா. இன்னும் வரவில்லையா? ஆமா தங்கச்சி அப்படியே தங்கச்சி பார்த்துட்டு வரேன். ரத்தத்தோடு இருக்கிறேன். அந்த கதிரவன் மார் மீது எட்டு உதைத்து விட்டான். நாகப்பன் சென்ற இடத்திற்கு ஏன் தனியும் புலிப்பிக் கொண்டிருக்கிறார்? புலம்ப வைத்து விட்டான். யார் அது? அந்த கதிரவன் பகல்வா என்ன பண்ண சொல்லு தூக்கிறேன் மார் மீது எட்டு உதைத்து விட்டான்.